ஏகலைவன் காட்டில் வசித்து வந்த ஒரு வேடனாவான். காட்டில் ஓநாய்கள் மான்களை வேட்டையாடுவதை பார்த்து மனம் தாங்காமல் ஓநாய்களை வீழ்த்த வில்வித்தை கற்றுக்கொள்ள எண்ணினான். குரு துரோணாச்சாரியார் வில் வித்தையில் சிறந்து விளங்கிய ஆசிரியர் ஆவார். இவர் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஆசிரியராக இருந்து அவர்களுக்கு வில் வித்தையை பயிற்றுவித்து வந்தார். ஆகவே அந்த சிறந்த ஆசிரியரிடம் வில்வித்தை கற்றுக்கொள்ள எண்ணினான் ஏகலைவன். சர்வசிரேஷ்ட தனுர்தாரி என்னும் மிகச்சிறந்த வில்வித்தை வீரன் என்று போற்றப்படும் அர்ஜுனன் துரோணரின் சீடராவார். ஒரு நாள் துரோணரிடம் சென்ற ஏகலைவன் தன்னை அவரின் சீடனாக ஏற்றுக்கொண்டு வில்வித்தையை கற்றுத் தருமாறு வேண்டினான். குரு துரோணரோ தான் அரச குடும்பத்தின் குரு என்பதால் ஏகலைவன் போன்ற பாமரனுக்கு குருவாக இருக்க முடியாது என்று கூறி ஏகலைவனின் விருப்பத்தை நிராகரித்து விட்டார். குரு துரோணர் தன்னை சீடனாக ஏற்க மறுத்த காரணத்தால் மிகுந்த மனவேதனையுடன் திரும்பினான் ஏகலைவன். ஆனாலும் முயற்சியுடையவன் எதிலும் வெற்றி பெற்றே தீருவான். தன்னை துரோணர் ஒதுக்கிவிட்டாரே என அவன் அவர் மீது கோபப்படவில்லை. ஏற்கனவே தனது மனதில் துரோணரை குருவாக வணங்கி வந்தான் ஏகலைவன். அதனால் தனது குருவாகிய துரோணரின் வடிவத்தை ஒரு சிலையாக செய்து காட்டில் ஒரு இடத்தில் வைத்து அந்த சிலைக்கு முன்னால் தானாகவே தினமும் வில்வித்தை பயிற்சி பெற்று வந்தான். முயற்சி வெற்றியை தரும் என்ற வாக்கிற்கு ஏற்ப தினமும் அவன் பயிற்சி செய்து வருவதால் நாளுக்குள் நாள் அவனுடைய திறமை வளர்ந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் வில்வித்தையில் சிறந்த வீரனான அர்ஜுனனை விட ஏகலைவனின் திறமை அதிகரித்தது. ஒரு நாள் பயிற்சியில் ஏகலைவன் துரோணரின் சிலைக்கு முன்பாக மிகவும் சிரத்தையோடு வில்வித்தை கற்றுக்கொண்டிருந்தான். அப்போது ஒரு நாய் குரைக்கும் சத்தம் கேட்டது. அவன் கவனம் சிதறியது. குரைப்பு சத்தம் வந்த திசையை நோக்கி அம்புகளை எய்தான். அம்புகள் எல்லாம் நாயின் வாயை சுற்றி தைத்து குறைக்க முடியாதபடி செய்தது. அந்த நாய் அர்ஜுனன் இருக்கும் இடத்திற்கு சென்றது. வாயை திறக்க முடியாமல் அங்கே வந்து நின்றது. அதன் வாயில் அம்பு தையல் போடப்பட்டிருந்தது. இதை பார்த்த அர்ஜுனன் ஆச்சரியப்பட்டு, குருவே, தாங்கள் இப்படி ஒரு அற்புத வித்தையை கற்றுத்தரவே இல்லையே, இது நேர்த்தியான ஒன்றாக உள்ளதே என்றான். துரோணருக்கும் ஆச்சரியம். தனக்கு மட்டுமே தெரிந்த இந்த கலையை தெரிந்து கொண்டவன் யார் என்ற ஆச்சரியத்துடன் நாயின் பின்னால் சென்றார். அங்கே ஏகலைவன் பயிற்சி செய்து கொண்டிருந்தான். நீ யார்? இந்த அற்புதமான கலைகளையெல்லாம் உனக்கு சொல்லித் தந்தது யார் என்றார். அவன் ஒரு சிலையை சுட்டி காட்டினான். தன் இளவயது உருவத்தை அப்படியே வடித்திருந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்ட அவர், நான் தான் இந்த துரோணர் என்றதும் அவரின் காலில் விழுந்தான் ஏகலைவன். இதனை பார்த்த துரோணர் தன் சிலை முன் பயிற்சி பெற்ற காரணத்தால் ஏகலைவனிடம் குரு தட்சணை கேட்டார். அதுவும் குரு தட்சணையாக பணம், பொருள் எதுவும் கேட்காமல் ஏகலைவனின் வலது கை கட்டை விரலை கேட்டார். வலது கை கட்டை விரல் இல்லாமல் வில்வித்தை புரிவது சாத்தியமல்ல என்பதை ஏகலைவன் அறிவான். ஆனாலும் அதனை வெளிக்காட்டாமல் குருவிற்காக அவர் கேட்ட தட்சணையாக தனது கட்டை விரலை வெட்டி அவரிடம் கொடுத்தான். இப்படி செய்வதன் மூலம் சீடனுக்கான ஒரு சரியான உதாரணத்தை அவன் ஏற்படுத்தினான். இந்த இடத்தில் குரு துரோணாச்சாரியார் முற்றிலும் சுயநலமான கொடூரமான ஒரு குருவாக தோன்றினாலும் இந்த சம்பவத்திற்கு மற்றொரு கருத்து உண்டு. அதாவது குரு துரோணர் தன் மேல் பழியை ஏற்படுத்தி கொண்டு தனது சீடனின் தகுதியை உயர்த்தியதாகவும் கூறலாம். ஏகலைவனின் தூய குரு பக்தி பாராட்டக்கூடியது ஆகும். குரு துரோணாச்சாரியார் ஏகலைவனிடம் கட்டை விரலை கேட்டதால் நாட்டின் விதியை பின்பற்றியதோடு மட்டுமில்லாமல் ஏகலைவனுக்கு இரவா புகழையும் பெற்று தந்திருக்கிறார். இந்த சம்பவம் நடைபெறாமல் இருந்திருந்தால் சிறந்த வில்வித்தை வீரன் என்ற புகழ் மட்டுமே ஏகலைவனுக்கு சொந்தமாக இருந்திருக்கும். ஆனால் குரு பக்திக்கு உதாரணமாக விளங்கக்கூடிய அழியா புகழ் ஏகலைவனை சேர்ந்திருக்கிறார். குரு சிஷ்யர் பற்றிய உறவை குறிப்பிடும் போது இன்றளவும் நாம் ஏகலைவனை நினைவு கூர்கிறோம்.